ஹலோ. என்ன பண்ணிட்டு இருக்கடா? ஒண்ணு இல்லம்மா, முறுக்கு சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? வீட்ல அம்மா, புஷ்பா, தாசனா யாருமே இல்லையா? அதான் தனியா இருக்கேன். தனியா இருக்கிறதுக்கு பதிலா டிவி ஆன் பண்ணி ஜாலியா ஏதாவது பார்த்துட்டு இருக்கலாம்ல. வீட்ல அம்மா, புஷ்பா, தாசனா யாரும் இல்லல்ல, எப்படி டிவி பாக்குறது? அப்ப படிக்க வேண்டியதானே? டி மக்கு சம்பிராணி, வீட்ல அம்மா, புஷ்பா, தாசனா யாரும் இல்லன்னு சொன்னா உனக்கு புரியாதா? வீட்டுல அம்மா தாசனா யாரும் இல்லைன்னா நான் தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து வீட்டு ஃபுல்லா உனக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கணுமா? டே மக்கு, போன வை. ஏய், ஏய், என்னடா இவ வீட்டுல யாரும் இல்லைன்னு எனக்கு போன் பண்றா, நான் என்ன பண்றது? அம்மா புஷ்பா தாசனா இல்லைன்னு சொன்னா பல்ப் எரியலையா? என்ன பல்புடா? எந்த ஜெனரேஷன்லடா பிறந்த? சி. டேய், என்ன, எதுக்காக வந்திருக்க? அது வீட்டுல அம்மா புஷ்பா தாசனா யாரும் இல்ல. என்ன பக்கத்துல வர? அதான் அம்மா புஷ்பா தாசனா யாரும் இல்ல. அதுக்கு அது அம்மா புஷ்பா தாசனா யாரும் இல்ல. அம்மா, என்ன சார் இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பார்ட்டி லேதா புஷ்பா? இருக்கு இருக்கு, அம்மா வந்ததும் நல்ல பாட்டி சுட சுட குடுப்பாங்க. பசிக்குதுன்னு வந்திருக்கான், விடு. நீ என்ன திரும்ப வந்துட்ட? ஒண்ணும் இல்லம்மா, நான் வீட்டுக்கு போகும்போது சுதாமா வீட்டு மல்லிப்பூ செடி விழுந்துருச்சு, அத கட்டி எடுத்துட்டு வந்தேன். வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். நான் போயிட்டு வரேன். என்ன பூட் கட், நீ போக மாட்டியா? நான் போறேன். இந்த மோப்பனாய் பிடிக்கிற வண்டி வருதான், உன்னை பிடிச்சிட்டு போயிட போறாங்க, பாத்து போ. அடடே, அப்படியா? நீ வரப்ப உன்னை பிடிச்சிட்டு போலியா? அவனுக்கு என்ன வேணுமோ கொடுத்து அனுப்புங்க. மகா, நீ புடவை கட்டிக்கிட்டு இந்த மல்லிப்பூவை தலையில வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு தடவையாவது பார்க்கணும் போல இருக்கு. இருக்கும், ஏன் இருக்காது? அன்னைக்கு ஸ்ரீ புடவை கட்டிட்டு வரும்போது வாயை பொழந்து பாத்துட்டு இருந்த. அவ புடவை கட்டினா அழகா இருப்பா, ஆனா நீ புடவை கட்டினா அழகே நீயா இருப்ப. என்ன? அதான் பொண்ணுங்க புடவை கட்டினா அழகா இருப்பாங்க, ஆனா அந்த அழகே புடவை கட்டினா உன்ன மாதிரி இருக்கும். ஐயோ, நாச்சியார் அம்மா. அம்மா, எங்க இருக்க? நான் என் வீட்டுல இருக்கேன். முதல்ல நீ நம்ம வீட்டுக்கு போய் பலகாரம் பண்ணு. மகா கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். சரிம்மா. நீங்க எங்க இருக்கீங்கம்மா? பக்கத்துல தான் இருக்கேன். அப்படியா? சரிங்கம்மா. சரிம்மா, வச்சிரம்மா. ஓ பால்ராஜ், அம்மாடியோ. பால்ராஜ், நாச்சியாரம்மா. போனை அங்க வச்சுட்டேன்.
அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கலெக்டருக்கு உன்னை சம்பந்தம் பேசியிருக்கேன். சீக்கிரத்திலேயே உனக்கு கல்யாணம். நான் பாலராஜ லவ் பண்றேன். அன்னைக்கு கலெக்டர் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதுக்கு அம்மா ஓ இஷ்டம்னு சொன்னேன். அப்ப அவ மேல எனக்கு லவ் இல்லம்மா. முந்தா நேத்து தான் காதல் வந்துச்சு. முந்தா நேத்து வந்தா நாளைக்கு போயிடும். ம்ஹும். மறந்து போற காதல் இல்லம்மா. சரி, அவங்கிட்ட சொல்றேன், அவனே மறந்துருவான். அவன் மறந்தால் நான் மறக்க மாட்டேன். மனசு கொடுத்துட்டேம்மா. நான் வாக்கு கொடுத்துட்டேன். அவனை எதை பாத்திரி காதலிக்கிற? அவன் ஒரு உதவாக்கற. இந்த ஊர்க்காரங்களை கேளு. அவ்ளோ எதுக்கு? அவங்க அம்மா அப்பா கிட்ட கேளு. தாசண்ணா, உள்ள வாங்க. என்னாச்சு தாசண்ணா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வீட்டுக்கு விருந்தாளியா வான்னு சொன்னா வீடே எண்டுன்னு சொன்ன மாதிரி இருக்கு இவன் பண்ண வேலை. என்னடா? உள்ள வாங்க. என்னடா இங்க என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்க? இவங்க பாக்குறத பார்த்தா நாச்சிரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. டேய் தம்பி எழுந்துடா. டேய் பாலராஜ் எந்திரி. பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்லம்மா. உட்காருங்க உட்காருங்க. தாகத்துக்கு ஏதாவது குடிக்கிறீங்களா? வேணாம்மா. எங்களை எதுக்கு வர சொன்னீங்கம்மா? பாரு சிவா, ஒரு காலத்துல எங்க அப்பாக்கு நான் வாக்கு கொடுத்தேன். இந்த ஊரை நல்லா பாத்துக்குவேன்னு. வாக்கு தவறல. வாக்கு தவற சொன்னதுக்கு கல்யாணம் பண்ணவனையே விட்டுட்டு வந்தேன். ஆனா வாக்கு தவறல. இன்னைக்கு என் பொண்ணு வார்த்தையை நம்பி ஒருத்தர்கிட்ட சம்பந்தம் பேசி முடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்ப அந்த வாக்கை என்ன மீற சொல்றியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலம்மா. சின்ன வயசுல சேர்ந்து விளையாடினப்போ குழந்தைங்க தானேன்னு விட்டுட்டேன். காலேஜ்ல சேர்ந்து சுத்தும் போது சரி ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு விட்டுட்டேன். அவ்வளோ ஏன் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கும் போதும் என் கண்ணுக்கு தப்பாவே அது தெரியல. ஆனா ஏன் வீட்லயே ஏன் பொண்ண ஏன் கண்ணு முன்னாடியே கட்டி பிடிச்சுக்கிட்டு நின்னா அது எனக்கு சரியா படுமா? நீங்க என்னம்மா சொல்றீங்க? இவன் சின்ன பையனா இருக்கும்போது என்கிட்ட பொம்மை கேட்டான், கொடுத்தேன். இன்னைக்கு என்னோட பொண்ணையே கேக்குறான், கொடுக்கட்டுமா? பஞ்சாயத்தை கூட்டி நியாயம் கேட்கறதுக்கு இது ஒண்ணும் ஊரு பிரச்சனை இல்ல, இந்த நாச்சியார் அம்மாவோட வீட்டு பிரச்சனை. ஐயோ 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 ஐயோ. ஏண்டா என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ எல்லாம் இருக்கிறதுக்கு செத்து தொலைலாண்டா. சாவு. ஏண்டா இப்படி ஒரு வேலையை பார்த்த? நிறுத்து. ஏண்டா? இந்த ஊர்ல உன் பையன் நிறைய தப்பு பண்ணிருக்கான். கண்டும் காணாம விட்டுட்டேன். ஆனா இப்போ ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய துரத்துற மாதிரி ஏன் வீட்லயே கை வச்சுட்டான். சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? நாங்க இந்த ஊரை விட்டு போயிடுறோமா? ஆமாமா, நாங்க போயிடுறோம்மா.